ஹலோ வணக்கம் நண்பா. வெல்கம் பேக் டு சேனல். கீர்த்தி சுரேஷோட ஆக்டிங்கில் உருவான பெண் குயின் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை டைரக்ட் பண்ண ஈஸ்வர் கார்த்திக் டைரக்ஷனில் நம்ம சத்யதேவ், தனஜயா, சத்யராஜ், பிரியா பனுசங்கர் மற்றும் அமிர்தா ஐயங்கரோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு பேன் மூவி தான் ஜீப்ரா. இந்த படத்தோட அஃபிஷியல் தமிழ் டப்பிங் ட்ரெய்லரை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. டப்பிங்கை பொறுத்தளவுக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. பிரியா பனுசங்கரோட ஓன் தமிழ் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சத்யராஜோட ஓன் தமிழ் வாய்ஸ் தான் இந்த படத்தோட தமிழ் ட்ரெய்லருமே இருக்கு. படத்தை இப்போ வர நவம்பர் 2020 தியேட்டர்ஸ்ல ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கோட தான் நமக்கு தியேட்டர்ஸ்ல வரப்போகுதுன்னு தான் சொல்றாங்க. ஆனால் இன்னும் ப்ரொமோஷன் ஆக்டர்ஸ் எதுவுமே பண்ணல தமிழ். அந்தளவுக்கு பார்ப்போம் படம் தமிழில் நமக்கு தியேட்டரில் காத்துட்டு இருக்கா இல்லை ஓடிடியில் வரப்போதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இந்த படத்தோட ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டா, ஸ்டோரி லக்கி பாஸ்கர் படத்தில் ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அப்படியே லக்கி பாஸ்கரை உரிச்சு வச்ச மாதிரி தான் இந்த படத்தில் ஸ்டோரியும் இருக்கும் போல். லைட்டாக பட்டிட்டிங்கெல்லாம் பண்ணி அந்த வில்லனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரோலை கொடுத்து இன்னும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம பார்த்துலாம். இந்த படத்தில் ஹீரோவாக நம்ம சத்யதேவ் இருக்கார். சத்யதேவ் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய தெலுங்கு மூவிஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல ஆக்டரும் கூட. ரொம்ப சூப்பராக நடிப்பார். இந்த படத்தினோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ட்ரெயிலரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயாக இருக்காரு. ஆனா அதே பேங்க்ல நம்ம பிரியா பனுசங்கருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸா இல்லைன்றது தெரியல. ஆனா பிரியா பனுசங்கர் ஏதோ ஒரு கணக்குல வந்து ஏதோ தப்பு பண்ணிடுறாங்க. அந்த மாட்டி நம்ம சத்யதேவ் வந்து வாலண்டரியா வந்து ஒரு விஷயம் பண்றாரு. அது ஒரு கட்டத்துல ஒரு பெரிய பிரச்சனையா வெடிக்குது. இப்ப அந்த பிரச்சனை தப்பிக்க நம்ம சத்யராஜோட ஹெல்ப்பை தேடி நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு. இப்போ ஹீரோக்கு பிரச்சனை கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தனஜயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தனஜயா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு. கொல்கத்தாலேயே ஒரு பெரிய ஆள், ஒரு பெரிய டான் மாதிரி. இப்போ ஹீரோக்கும் அவருக்கும் ஒரு பெரிய கிளாஷ் நடக்குது. இதில் என்ன ஆச்சு அப்படின்றதான் படத்தோட கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் லைட்டாக அந்த பேங்க் சீக்வன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா லைட்டாக லக்கி பாஸ்கருடைய போர்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் அதே மாதிரி கான்செப்டில் இருந்தாலும் கொஞ்சம் கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. லைட்டாக பார்ப்போம் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அந்த அளவுக்கு மொக்கையாலாம் இருக்குன்னு நம்மளால சொல்லிட முடியாது. ஒரு கிரைம் த்ரில்லர் ஜர்னலில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் என்னென்னா, தனஞ்சயா அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு கன்னட ஆக்டரை இந்த படத்தில் வில்லனாக போட்டது தான். ஸோ அது உண்மையிலே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அவரோட ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கன்னடா மூவிஸ்லையுமே நல்லா இருக்கும். ஸோ இந்த படத்துலையுமே அவரோட பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தில் இன்னுமே நல்ல ரேஸியான ஸ்க்ரீன் பிளேயாக வச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்கன்னா படம் செம்மையாக இருக்கும். அப்படி எடுத்திருக்காங்கன்றதை நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். நவம்பர் 2020 இந்த படம் நமக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு மொத்தமாக 5 லாங்குவேஜஸ்மே ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தமிழ் டப்பிங்கில் வருமானது ஷோர் இல்லை. ஆனால் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்றது தெரியல. பார்ப்போம். இந்த வாரம் இந்த படம் வரல அப்படின்னா நமக்கு ஓடிடியில் தான் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் மேக்ஸிமம் வரும். தெலுங்கு தான் இந்த படத்துடைய ஓடிடிஸை கிளைம் பண்ணியிருக்காங்க. நமக்கு தமிழும் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். வெயிட் பண்ணி பார்ப்போம். சலன்பா, நீங்கள் இந்த ஜீப்ரா படத்தோட ட்ரெய்லரை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜீப்ரா படத்தோட ட்ரெய்லர் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் லக்கி பாஸ்கர் படத்தோட ஸ்டோரி கான்செப்ட் ஞாபகம் வந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சலன்பா, இந்த மாதிரி தமிழ் டப்பிங் மூவி அப்டேட்ஸ் நிறைய மூவிஸ் உங்களுக்கு வந்துருக்கு. ஸோ ஸ்டே டியூன்.